சூப்பர். அடுத்ததான் நம்மளுடைய பிரீத்தாக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, 2024. பிரீத்துக்கு நல்ல 2 குக். 2024 அந்த படம் ஜமா. ஜமா. மோனிஷா அடையாளமே தெரியல. மோனிஷா தான். காந்தார பகரமா இருக்கு மாப்பிள்ள எனக்கு. இன்னைக்கு என்ன கூத்தாட போறேன்னு பாக்குறீங்களா? கர்ணனை பத்தி. நான் கர்ணன். நான் கர்ணன். சூரியனின் ஒளியில் பிறந்தவன். அறம் என் மூச்சு, கொடை என் உயிர். பட்டையா 1000 ஸ்பூனுகள் பயன்படுத்துறீங்க, இனிமே இந்த ஒரு வாள் பயன்படுத்துங்க. ஒரு நாள் ஒரு பிராமணன் வந்தான். அவன் கேட்டான் என் கவச குண்டலம். ஆனால் அது என் உயிரோடு சேர்ந்தது. ஆனால் கேட்டு விட்டானே, நான் எப்படி இல்லை என்று சொல்வேன்? அவனுக்கு கொடுத்த போது என் தேகம் குருதி கொட்டி எரிந்தது. ஆனால் மனமோ மனமகிழ்ந்தது. நான் கர்ணன், உயிரை விட கொடையையே மேலாக வைத்தவன். வரலாறு பேசட்டும், கர்ணன் மிக சிறந்தவன் கொடையில் என்று. ஐயா, யாருமே இல்லாம கூத்தாடுறேன்னு தானே யோசிக்கிறீங்க? யாருமே இல்ல. ஆனா இந்த கலை அழிய கூடாதுயா. இந்த கலை என் பாட்ட முப்பாட்டனோட கலை, என் மக்கள் கைத்தட்டி வியந்த கலை. இது அழிய கூடாதுயா. இத பத்திரமா பாத்துக்கணும். எங்கள் கலை வீழாது. வண்டர்ஃபுல். எனக்கு சத்தியமாக வந்து இது மோனிஷானே தெரியல உள்ளே வரும்போது. ஏன்னா மியூசிக் இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு சுத்தமாக தெரியல மோனிஷான்னு. பட் மோனிஷான்னு தெரிஞ்ச பிறகு ஐ நியூ யூ வில் ராக்கெட், நீங்கள் கலக்கிடுவேன்னு. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரிலாம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் வர ஜென்ரேஷன்ஸுக்கு இதை பார்த்தாது தெரியட்டும். இது மாதிரி உன்னதமான கலையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்கு. சின்ன வயசில் எத்தனையோ பேர் கர்ணன், மகாபாரத, ராமாயண கதையெல்லாம் வந்து நம்ம இதை பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். ஸோ படம்னு ஒன்று வரத்துக்கு முன்னாடி தெருக்கூத்து ராத்திரியில் உட்காந்து பார்த்து தான் நம்ம பாட்டிங்க தாத்தாங்கெல்லாம் வந்து நம்ம கதை சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ், ஃபேன்டாஸ்டிக். மோனிஷா, ஒரு பர்ஃபார்மன்ஸில் சாப்பாடு பார்த்து தான் கூஸ் பம்ப்ஸ் வந்து பட்டுக்கு எனக்கு உன்னோட பார்த்தே கூஸ் பம்ப் வந்துச்சு. அவன் கர்ணன் பிறக்கேக்கிலே அவன் உடம்போட ஒட்டி வந்தது தான் அந்த கர்ணன் கவச குண்டலம். ஸோ அந்த கவச குண்டலத்தையே ஒருத்தன் கொடையா வந்து, அதாவது அவனை அது இருக்கும் வரைக்கும் அழிக்க முடியாதுன்றதுக்காண்டி, அது ஒரு சூழ்ச்சி தான். அவன் விழுத்துறதுக்காண்டி தான் வந்து மாறுபடுத்த கேட்கிறேன், எனக்கு அந்த கவச குண்டலத்தை தா அப்படின்னு. அப்பக்க தன் கத்தியால் அரிஞ்சு கொடுத்துட்றாரு. இருந்தா அப்படி அதுவும் வேண்டாம் எனக்கு. அப்படி இருந்தும் கர்ணனை தோக்கடிக்க முடியலை. இறுதியாக தேர்ச்சகத்தை தூக்கைகளை தான் கொலை பண்ணினோம். உலகத்தில் இருந்த வீரர்கள் எல்லாருமே சூழ்ச்சியாலையும் வஞ்சத்தாலையும் வீழ்த்தப்பட்டார்கள்லாம் கூட. அதுலேயும் இன்னொரு விஷயம், இந்த நாட்டுப்புற கலைன்றது வந்து கூத்துன்றது எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க பொருளாக இருந்திருக்குது. என்னுடைய ஈழத்தில் கூட இந்த கூத்துக்கலைன்றது வந்து எங்களோட உரிமை கோரலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்திவாரம் கொடுத்தது. அது ஊடாகத்தான் இந்த போராட்டங்கள் எங்களுடைய எல்லாமே வலுப்பெற்று இருந்தது. ஸோ நன்றி. சூப்பர். இல்ல ஷெஃப், எனக்கு ரொம்ப வருஷமா மோனிஷாவை தெரியும். அவ எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் தாண்டி இங்க வந்திருக்கா நான் பார்த்துருக்கேன். இல்ல, அவ அவ்வளவு நல்ல பர்ஃபார்மர். என் கண்ணு முன்னாடியே அவளை அழ வச்சு அமிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல அவ்வளோ கிராஸ் பண்ணி இங்க வந்திருக்கா. எனக்கு அவளை பார்த்தோன்னு எனக்கு எதுவுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. லவ் யூ.
அத்தனை ரிஜெக்ஷன்ஸ்னால தான் இன்னைக்கு உள்ள பெருமையா நிக்கிறா. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் டாப் குக்கு டோப் குக்கு சீசன் 2 உடன் வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல்.